உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். இன்னைக்கு நாம் காக்கட்டைல் பறவைகளுக்கு கொடுக்கக்கூடிய விதவிதமான உணவு வகைகளை பற்றி மற்றும் சத்தான உணவுகளை பற்றியும் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம். காக்கட்டைல் பறவைகள் நீண்ட நாள் வாழவும், அடுத்து சத்தான நிறைய முட்டைகள் இடவும், அடுத்து குஞ்சுகள் ஆரோக்கியமாக வளரவும் இப்போ நாம் காமிக்க போகிற உணவு வகைகளை நாம் கொடுக்கணும். அதுக்கு முளைக்கட்டிய பயிறு வகைகள் அது என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். முளைக்கட்டிய பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு, கொண்டக்கடலை கொடுக்கலாம். அடுத்து சிறுதானியம், அதில் சிறுதானியத்தில் கம்பு, திணை, அடுத்து மக்காச்சோளம், நிலக்கடலை, இது எல்லாமே கொடுக்கலாம். அடுத்து காய்கறிகள் வகைகளில் கேரட் துருவல், பீட்ரூட் துருவல், முக்கியமாக கீரை வகைகள், அதில் கொத்தமல்லி, புதினா, முருங்கைக்கீரை, இதெல்லாம் கொடுக்கணும். அடுத்து கடவா ஓடு, அதுக்கு ஃபிஷ் போன் பேர், அதை இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கட்டாயம் அதில் வைக்கணும். அடுத்து சுத்தமான தண்ணீர், அதுதான் முக்கியமானது. எல்லாத்தையும் விட சுத்தமான தண்ணீர் வைக்கணும். இதையெல்லாம் நம்ம வச்சு கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து இப்போ சொல்லப்பட்ட உணவுகளில் முளைக்கட்டிய பயிறு எப்படி தயார் பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்து மற்றபடி கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் நம்ம பொடியாக துருவணும். இவை எல்லாமே ஆரோக்கியமான உணவுகளாக இருந்தால் அவங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இதையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக காக்கட்டைல் பறவைகள் நீண்ட நாள் வாழும். பாருங்க எவ்வளவு விரும்பி நல்லா சாப்பிட்றாங்கன்னு. இந்த மாதிரி உணவுகளை கொடுங்க. காக்கட்டைல் பறவைகள்